வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக அப்படியே போட வேண்டாம், லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குத்தி விட்டுருக்கேன். இப்படி குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த விதைகளும் நமக்கு வெளியே போயிடும். அப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த நல்ல சாறு எல்லாமே உள்ளே இறங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி சுட்டு எடுத்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். தக்காளியை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, இல்லைன்னா படப்படன்னு வெடிக்கும். அப்புறம் இப்படி நம்ம போட்ட உடனே நம்ம மூடி வச்சிடலாம், வெளியே தெறிக்க வேண்டாம், கையிலையும் படும், அதுக்காக தான் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தக்காளி சுட்டா போதும். இது நீங்கள் அப்படியே மூடி வைக்க வேண்டாம், அப்பப்போ திறந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. ஏன்னா எல்லா பக்கம் ஈவனாக சுட்டு இருக்கணும், அதுக்காக தான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இந்த தக்காளியை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம், கொஞ்சம் சூடு ஆறட்டும். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மேல் இருக்கு இல்லையா, இந்த தோலெல்லாம் அதுவே கலந்து வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த தோலை. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் அப்படியே இருக்குது, அதுவே போதுமானது நமக்கு. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், 4 வரமிளகா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வறுக்க போகிறோங்க. வரமிளகா போட்டுக்கலாம், கொத்தமல்லி, சீரகம், கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாம். எதுக்காக வறுத்து போடுறோன்னா பார்த்தீங்கன்னா, வறுத்து போடும்போது நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், தேங்காயோட மணம், அந்த வரமிளகாவோட மணம்லாம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தேங்காய், கொத்தமல்லி, வரமிளகா அது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். தனித்தனியாக வதக்கி எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இது கூடயே நீங்கள் சீரகம், மல்லி அதை போட்டு வதக்கலாம். அது மன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் தனியாக வதக்குறேன். அரைக்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இதை வதக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. நீ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், வரமிளகா, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது லைட்டாக அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளியில் பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்ததும் நான் மேலிருந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம செய்யலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் அதிகமாக போடாதீங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். கருவேப்பிலை, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விடுங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகும். சுண்டைக்காயில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காய் வத்தலாக கொடுத்தாலாம் கசப்படிக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு கொடுக்கலாம். ஏன்னா வயிற்றுலலாம் குழந்தைகளுக்கு பூச்சி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆன பொண்ணுகளுக்கு அங்காய பொடின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக சேர்க்குறதே பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் தான். இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது பால் அதிகமாக சுரக்கும். சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வரமிளகாவே வந்து 4 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு குழம்புத்தூள் வேண்டான்னா நீங்கள் வரமிளகாவே வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா சுண்ட வரணுங்க. நல்லா தனித்தனியாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வைங்க போதும். இப்போ கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை ஏதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுடலாம். வெல்லம் இது போடுறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான், போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் சுண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.